என்னோட ஸ்டைல் வந்து புளியோகரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆன் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போட போகிறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிடும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நேற்றுக்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து பொரிஞ்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் போடலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நட்ஸ் வந்து கொஞ்சம் போடுறேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுவேன். கேஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் புளியோகரை மிக்ஸு. இதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ரைஸுக்கு பொறுத்தவரைக்கு உப்பு வந்து பத்தாது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதங்கினது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் மேடம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இந்த பக்கம் வந்து சுடு வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் காம்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த புளியோகரை ரைஸ்க்கு வந்து காம்போவாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ புளி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிண்டி கலையில் கொடுத்துனே இருங்கோ. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி எப்போனா ட்ராவலில் இருக்கும்போது பாக்ஸ்க்கு என்னோடய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து புளியோகரை பண்ணி கொடுப்பேன். ஈவன் அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புளியோகரை வந்து விரும்புவாங்க. எஸ்பெஷலி கனடிகாஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டான எம்மியான புளியோகரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா கஷின் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா புளியோகரையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியலும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சுடு சாதம் இருக்குது. கர்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தந்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு, அண்ட் தென் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் போட்டோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு ரிமைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்குது. ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைட்டாக வந்து ஆனியன் கொஞ்சமாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை வந்து இதை வந்து ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்குது. பூண்டு வந்து போட்டுட்டு இது நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ சீக்கிரம் வந்து வதங்கினா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டுட்டு இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணணும். ஸோ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்புறமா தான் போடணும். அதுக்கு வந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து மிளகா பொடி இப்போ ஆட் பண்ணுறோம்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா
நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது மாதிரி வந்து வதக்கிட்டுக்கோங்க. மேலே வந்து எடுத்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வதக்கி இப்படி வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து அது கொச்சி இந்த தண்ணி வந்து கரெக்டாக வந்து சரி போகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வதங்கிடணும். ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து இது போட்டுட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லிக்விடாக இருந்தால் நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து சூப்பராக பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் கொடுத்துனே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான எண்ணியான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயங்கார் ஸ்டைல் வந்து ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டு பிறகு ஆயில் வந்து நல்லா வந்து காயிடும். ஆயில் நல்லா காயிட்டும். ஸோ கடுகு சேர்ப்போம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கிற நெல் இது. சீரகம் வந்து டைஜஷன் நெல் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ நல்லா வந்து பொரிட்டோம். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து போடுவோம். வெங்காயம் நல்லா வந்து இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்க அரிசிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வெஜிடபிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடாயில் வந்து ஸோ இதில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு வேண்டாம். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆன பிறகு நம்ம வந்து அப்புறமா போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கொத்தமல்லி வந்து போட்டு நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்காக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து போட்டாக்கா கொஞ்சமாக நிறைய வேண்டாம். கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷன் வேணா போட்டுக்கோங்க. இதில் நட்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் ஸோ டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. டமாட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வேக வச்சு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி அண்ட் தென் கேரட் இருந்தது. நான் அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு வந்து இதில் போட்டு வேக வச்சதுனால உப்பு வந்து பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரவை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும். ஸோ அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ வாட்டரெல்லாம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி கலக்கி விட்டு ஜஸ்ட் வந்து நான் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு
அந்த ஸ்டீம்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா அந்த இந்த கிச்சடியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலி என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்டிகுலர் அபவுட் லைக் இந்த ரவா உப்புமாவு இதுங்கெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் லைக் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லைக் தே ப்ரிஃபர் டு ஈட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சமையல் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கிட்ஸ் மைண்டில் வச்சு தான் செய்ய முடியுது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.